ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் புதிய தலைப்போடு உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தேவாவியானவர் துணை புரிவாராக. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை சூழ்ந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, கிருபை சூழ்ந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அலை மோதும் வாழ்க்கையிலே நீரே உம்முடைய கிருபையை முன் சென்று ஆண்டவரே எங்களுக்கு முன்னதாக சென்று எங்களை வழிநடத்தி கரையேற செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தலைப்பு கரை ஏறி என்ற தலைப்புல நம்ம பார்க்கலாம். முதலாவது யோசுவா 3:13 வாசிக்கலாம். 13, 15, 16. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 15. யோர்தான் அற்புகாலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 7ல நான் சொல்றேன் சிறிய விளக்கம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ ஆசாரியர் இடத்துல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். நீ ஆசாரியர் இடத்துல பெட்டியை சுமக்கும் ஆசாரியர் இடத்துல நீ ஒன்னு சொல்லணும். அவங்க இந்த யோர்தான் தண்ணீர் ஓரத்துல இருக்கும் போது அவங்கள யோர்தானில் நில்லுங்கள். அப்படி தண்ணீர்லாம் ஒரு இடத்துல சேரும் போது நீங்க ஒரு இடத்துல நில்லுங்கள், அந்த கரைக்கிட்டே நில்லுங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே யோசுவா இஸ்ரவேல் புத்திர பார்த்து, நீங்க இங்க சேர்ந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் உடன்படிக்கை பட்டியை சுமந்து செல்லும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்க நினைச்சுக்கணும். எல்லாரையும் அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எதிராக இருக்கிற அந்த 7 ஜாதிகளை அவர் என்ன பண்ணுவாரு, துரத்தி விடுவாரு. இது நம் பெரிய யோர்தான் முன்னுக்கு நிக்குதா, பரவாயில்ல, உங்களுடைய கால்கள் அந்த இடத்துல பதியும், ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு 12 பேரை தெரிந்தெடுத்து, இஸ்ரவேல் கோத்திரங்களே 12 பேரை தெரிந்தெடுத்து அவர் என்ன பண்றாரு, கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுக்கிறாங்க. அதே போல பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் அவங்க சொன்ன உடனே கீழ்படுறாங்க. யோர்தான்ல பட்ட மாத்திரத்துல, இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, பட்ட மாத்திரத்துல மேலே இருந்து தண்ணி போர்ஸா வருது. இன்னைக்கு கூட நான் டிவியில பார்க்கும்போது ஒகேனக்கல்ல அப்படியே சாதாரண அளவு தண்ணியை விட வேகமா வருது, அவ்வளவு வேகமா வர தண்ணீர். அது போல அன்றைக்கு யோர்தான் அறுப்பு காலம், அதனால கரை புரண்டு ஓடுற காலம். அப்படி மேல இருந்து கீழே தண்ணி வருது. ஆனா என்ன ஆயுது, அவருடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல அது யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். என்னங்க இது ஆச்சரியமான காரியம். தண்ணி எப்படி குவியலா இருக்க, ஒரு அரிசியை குவியலா, தானியங்கள் எல்லாம் குவியலா குவிப்போம், மண்ணை குவிக்கலாம். தண்ணியை போய் யாராவது குவிக்க முடியுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி 1 டம்ளர் தண்ணியை கூட கீழே ஊத்தி நம்ம என்ன பண்ண முடியாது,
குவிக்க முடியாது. ஆனா வேகமாக புரண்டு வரும் தண்ணீர் ஆசாரியர்களின் கால்பட்ட மாத்திரத்துல அது குவியலாக நின்றது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, மேலே இருந்து ஓடி வருகின்ற அவங்க கால்கள் பட்ட மாத்தல் 15ஆம் வசனம் வாசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுதும் கரை புரண்டு ஓடும். ஆனா இவருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் நின்று அங்க பாருங்க உப்பு கடல் ஒரே குவியலாக குவிந்ததாம். எப்படி முடியும்? ஆச்சரியம். ஆண்டவருடைய அற்புத அடையாளம் கரையில் அற்புதம் செய்கிறது. கரையிலிருந்து ஏறியவுடன் அற்புதம் நடக்கிறது. நான் அடுத்து சொல்றத ஓடி வரும்போது கடலுக்குள் ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து வழிபடுகிறது. அப்போ ஜனங்கள் அது வழியாக எதிர்கொண்டு போனார்கள், கடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அங்க தரையிலே, தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நின்று கொண்டிருந்தார்கள். அது வரைக்கும் அவங்க உலர்ந்த தரை வழியாய் போறாங்க. இங்க வாசிக்கலாம், யாத்திராகமும் 15:8 வாசிங்களேன். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. பாருங்க, அந்த 15:8 வெள்ளம் குவியலாக நின்றது. அந்த நடுக்கடல்ல இந்த ஜலம் உறைந்து போயிடுச்சு. நம்ம படங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். 2 பக்கமும் அப்படியே மதிலா அந்த தண்ணி அப்படியே அந்த சைட்ல குவிஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே மதில் மாதிரி இருக்கும். அது எப்படி? ஆண்டவருடைய மோசே கோல் தான் நீட்டினா, ஆண்டவர் முழுவதும் தம்முடைய சுவாச காற்றை அதில் ஊதினா. நாசியின் சுவாசத்தினாலே அப்படி நடந்தது. ஆனா இங்க கால்பட்ட மாத்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. சங்கீதம் 33:7 வாசிங்களேன். அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பொக்கிஷ வைப்பா, தண்ணிய போய் பொக்கிஷ வைப்பாங்களாம். இங்க அதாவது பரவாயில்ல, அது நம்ம தேக்கலாம், டேம்லாம் வச்சு தேக்குறாங்க, அது வேற. ஆனா குவியலா குவிக்கிறது எந்த ஒரு மனுஷனாலும் முடியாதுங்க. 78:13 வாசிங்க சங்கீதம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பாத்தீங்களா? ஜலத்தை கடலை பிளந்து ஜலத்தை குவியலாக நிற்கும்படி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல யாத்திராகத்துல மோசே வழிநடத்தின காரியத்தை இங்க என்ன செய்யறாரு? அவர் அது சாட்சியாக எழுதுகிறத பாக்குறோம். அடுத்தது ஆபகுக் 3:15 பாருங்க, அதுலயும் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு அருமையான ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் ஒன்று இல்லையா? அதனால இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆபகுக் 3:15. திரளான தண்ணீர் குவியல் ஆகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். பாத்தீங்களா? அங்க குதிரைகள், ரதங்கள் எல்லாம் போது. எங்க? திரளான தண்ணீர் குவியல் ஒரு பக்கம் இருக்கு, அங்க வெட்டாந்தரை இருக்கிறது, அதுல நடந்து போனீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ யோசுவா 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க 1 முதல் 15 வசனங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னால 16-17 வசனங்களை மட்டும் வாசிங்க. சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானில் இருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தானில் இருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். பாத்தீங்களா? அது அடுத்ததும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் தரையில் ஊன்றினர். யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அதன் கரை எங்கும் புரண்டது. பாருங்க, கரை ஏறினோட அங்க ஒரு அற்புதம் நடக்குது. கரையில அவங்க நிக்க சொல்றாரு, நிக்கிறாரு, அங்க ஒரு அற்புதம் அதிசயம் நடக்குது. கரையை ஏற சொல்லு, இப்ப ஆசாரிகளுக்கெல்லாம் கரையை ஏற சொல்லு அப்படின்னு அவங்க எல்லாம் கரை ஏறுறாங்க. அந்த கால்கள் கரையை அவங்க ஏறி போன உடனே யோர்தானின் தண்ணீர் பின்னிட்டு போனது. பழைய மாதிரி அப்படியே பொங்கி அது பெரிய பிரவாகத்தோடு என்ன பண்ணுது, அவ்வளோ வேகமா அது திரும்பி போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் கரையை கடந்து போன உடனே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கோத்திரத்துக்கு ஒருவராக 12 கோத்திரத்துல ஒருத்தர் எடுத்து அந்த அங்க நின்னாங்க பாத்தீங்களா, அவங்க நின்ன இடத்துல இருந்து கற்களை எடுத்துட்டு போய் அவங்க எங்க போய் சேர்றாங்களோ கரை ஏறின உடனே அந்த இடத்துல வைக்க சொல்லு. அப்ப பிள்ளைகள்லாம் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இந்த அற்புதத்தை அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆச்சரியமா
வழி நடத்துறார். கரை ஏறணுங்க, கரை ஏறினா மட்டும்தான். நீங்களும் நானும் பாருங்க, இந்த யோசுவா 5:9 கூட வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த 12 கற்களை எடுத்து அவங்க எடுத்துட்டு போய் கில்கால் என்ற இடத்துல அவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல அப்ப அந்த கில்கால்னா நிந்தனையை புரட்டி போட்ட இடமா இருக்குது. அப்போ இவர்கள் யோர்தான் வந்துருச்சே, நம்ம என்ன செய்யறதுன்னு கலங்கும் போது, அங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே எப்படி நம்ம கடக்க போறோம், பின்னாடி பார்வோன் சேனை துரத்துகிறதே என்று சொல்லி இருக்கும்போது, அங்கு பாதையை உண்டாக்கினவர், ஜலத்தை குவியலாக குவித்தவர், இங்கேயே யோர்தானை பின்னிட்டு போகும்படியாக செய்து கர்த்தர் பெரிய அதிசயமான காரியத்தை செய்தார். அந்த நிந்தனைகளை புரட்டப்பட்ட இடத்துல கொண்டு போய் அடையாளமாக இந்த கற்களை அவர்கள் நாட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் இவ்வுலகம் என்ற கரையில இருக்கும்போது பலவிதமான கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும், ஜலம்ன்றது தண்ணின்றது ஒரு சோதனை தான் இல்லையா? அந்த சோதனை புரண்டு நம்ம மேல மோதி, நம்மை வாழ்க்கையை மோதி அடிக்க பார்த்தாலும், பிரவாகித்து வந்தாலும், நம்முடைய அவங்க என்ன பண்ணாங்க, உள்ளங்கால்களை பதித்த மாத்திரத்துல அங்கு ஒரு அற்புதமும் அதிசயம் நடக்குது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உள்ளங்கால்கள் அல்ல, முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே கரையேற உதவி செய்யுங்கப்பா, கரையேற ஆண்டவரே நீங்க தான் அற்புத அடையாளங்களை நடத்துங்கன்னு சொல்லி காலூன்றி நடக்கும்போது, இந்த உலக பிரகாரமான தண்ணி போன்ற சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். அதாவது கரையேறி ஆண்டவர் என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல வரும்போது உலகம் என்னும் அந்த கரையிலிருந்து, அந்த தண்ணீரிலிருந்து கரை ஏறி கரை என்ற ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது மட்டுமே நமக்கு நம்மிடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அது அகன்று போகும், பாதைகள் உண்டாகும், பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். கரை ஓரத்துல நிற்க வேண்டிய நேரம் நம்ம நிற்கணும், கரையிலிருந்து ஏற வேண்டிய நேரம் நாம் ஏற வேண்டும். அவர் சொற்படி கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்திலே, கரையாகிய ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஓடி வரும்போது இவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமர்த்தி துணை நின்று கரையேற செய்திடும். இரண்டாவது பாருங்க, கரை ஏறத குறிச்சு தான் போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்க, இது எவ்வளவு அருமையான சம்பவம். அதே இது மார்க் எழுதின சுவிசேஷம் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் அதை வாசிக்கல. கரை ஏறின உடனே ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று அவரும் கூட கரை ஏறாங்க, தண்ணிக்குள்ளேயே இல்லைங்க, அவரும் கரை ஏறி வராரு. ஏன்னா அவர் நிறைய காரியத்தை அனுபவிக்க போறார், அவரை கொண்டு பிதாவானவர் நிறைய காரியம் செய்ய போறார். கரை ஏற வேண்டும், அதற்காய் கரை ஏற வேண்டும். கரை ஏறினதுனால என்ன நடந்தது? முதலாவது வானம் திறக்கப்பட்ட என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் புறாவை போல இறங்கினாராம். அபிஷேகம் பெற்றவுடன் தாங்க அவர் ஊழியம் செய்ய தொடங்கினார். அதுவரைக்கும் அவர் ஊழியம் செய்யல. ஞானஸ்நானம் பெற்று அவர் அபிஷேகம் பெற்று அவர் அதுக்கு பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தண்ணீர் பலவிதமான சோதனைகள் என்று ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாரங்கள், பலவிதமான பிரச்சனைகள், லௌகீக கவலைகள், லௌகீக இச்சைகள்,
பலவிதமான அசுத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விலகி நாம் கரை ஏற வேண்டும். கரை ஏறினால் மட்டுமே வானம் நமக்காக திறக்கப்படுங்க. எதுக்காக திறக்கப்படும்? அவருடைய அபிஷேகம் அப்படியே மழையை போல நம் மேல பொழியும். இயேசு கரை ஏறினார், வானம் திறக்கப்பட்டது, அபிஷேகம் கிடைத்தது, ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். பாருங்க, எந்த ஒரு மனுஷன் கரையாகிய ஆண்டவருடைய சமூகத்துல ஏறி வருவாரோ அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும். அது ஒரு ரொம்ப அனாய்டிங்கா இருக்கும். சமீபத்துல எங்களுடைய ஆலயத்துல இரவு ஜெபம் நடந்தது. அப்போ நல்ல துதி ஆராதனை ஒரு சகோதரன் நடத்தினான். அப்படியே ரொம்ப அனாய்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு பிறகு போய் சில பேர் சாட்சி சொன்னாங்க. அப்படியே ஜில்லுன்னு காற்று வந்தாமாச்சு, நாங்க அப்படியே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டோம் சரி. அதுதான் ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகம். அதை எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியே அந்த அபிஷேகத்தை நிறுத்தி வைக்க கூடாது. சமூகத்துக்கு ஏறி வர வேண்டும். லௌகிக ஆசை இச்சைகளை எல்லாம் விட்டு கர்த்தரிடத்துல வரும்போது மட்டும்தான் அபிஷேகத்தினால அவரு நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒரு பாடல் கூட நான் புனைந்த பாருங்க. அனலாய் நான் விளங்க புனலாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அனலாய் நான் வழி, புனலாய் நான் வழியினோம் ஆண்டவரே. உமது ஆவியால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினியாய் அனலாய் நான் விளங்கணும் ஆண்டவரே. அப்படியாய் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு அழகான பாடல். பரிசுத்த ஆவியினை என் மீது ஊற்றுங்கப்பா, என் மீது ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பாடல் எப்போ உட்கார்ந்து தனியா பாடினாலும் அப்படியே ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் இறங்குகிறதை நான் உணர்ந்து இருக்கிறேன். அருமையான வேளையிலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அனலுள்ள ஒரு வாழ்க்கை. அப்படியே சாதாரணமா அவங்களுக்கு இவங்களுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கு, நம்ம உற்றார் உறவினருக்கு இப்படியே தொடர்ந்து ஒரே மாதிரியான ஜெபம் இருக்கக்கூடாது. அனல் உள்ளதாய் நாம் காணப்பட வேண்டும். அனல் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை அவர் தொடங்கினார். எத்தனை ஆத்துமாக்களை ரட்சித்தார், எத்தனை அதிசயங்களை செய்தார், எத்தனை அற்புதங்களை செய்தார். நீங்க போட்டு பாருங்க, கணக்கே போட முடியாத அவ்வளவு காரியங்களை அவர் செய்தார் பாருங்க. அப்படியாய் நீங்களும் நானும் கரை ஏறினவுடன் வானம் திறக்கப்படும், அபிஷேகம் கிடைக்கும். அதுதான் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது பாருங்களேன், மத்தேயு 3:17 வாசிங்க. அதுலயே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாத்தீங்களா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன செய்தா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாட்டேன். இது எதை குறிக்குது? உறவை குறிக்கிறதுங்க. கரை ஏறினா அபிஷேகம் மட்டும் இல்ல, வானம் திறக்கப்பட்ட அபிஷேகம் மட்டுமல்ல, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. அதுதான் முக்கியம். அவர் சொல்லுவார், ஏன் மக நான் இவருக்கு, இவங்களுக்கெல்லாம் தகப்பன், எனக்கு சொந்தக்காரர். நம்மளும் சொல்லணும், இவர் எனக்கு சொந்தக்காரர், என் தகப்பன், எனக்கு எல்லா வகையான உறவுன்னு சொல்லி நமக்கு எந்தெந்த உறவு ஆசையா இருக்கோ அந்த உறவையெல்லாம் சொல்லி என் ஆண்டவராகிய இயேசுவை நாம் சொல்லும்படியான ஒரு உறவை, ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவார், இணைப்பை ஏற்படுத்துவார். அதுதான் அந்த சத்தம். கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கேன். இந்த உறவு சரியா இருக்கணுங்க. நீங்களும் நானும் உலகம் என்ற தண்ணீரின் இருந்து வெளியே வர வேண்டும். அதில் உள்ள எல்லா அசுத்தங்கள் மூழ்கி திளைக்காதபடி, அதுதான் இன்பம் நினைக்காதபடி முழுமையாய் வர வேண்டும். சிலர் பாருங்க வருவாங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா உலகத்துக்குள் போய் உலகத்தாரையும் நாம் அந்த காரியங்களையும் நம்ம என்ன செய்வோம், அதுலயும் சேர்ந்து வாழ பிரியப்படுவோம். அநேக வேளையிலே சில வேளையிலே நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் எச்சரிக்கும் போது உடனே நம்ம என்ன பண்ணினோம், வந்துடணும். பாருங்க, உண்மையாக அந்த ஃபுல்லா என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா அபவுட் டர்ன் தான், அப்படியே ஏறி வர வேணும். ஒரு கதையை கூட நான் படிச்சேன். ஒரு குடியானவன் தன்னுடைய புறாக்களுக்கு எல்லாம் நிறைய உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தானோ. இத பார்த்த ஒரு காகம், நம்ம ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டோம், இந்த புறா பார் கவலை இல்லாம இருக்கிற இடத்திலேயே பறந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதான், அங்க சுண்ணாம்பு கலக்கி வச்சிருந்தாங்களாம். அதுல போய் நல்லா நனைஞ்சி என்ன பண்ணுதான், வெண்மை
வெறுமையாயிற்று. இந்த புறாக்கள் அடுத்த நாள் அந்த புறாக்களோடு போய் என்ன பண்ணுதான், அது வந்து சாப்பிடுதான். அந்த குடியானவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவனும் என்ன பண்றான், சாப்பாடு போறான். தினந்தோறும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு, வாயை திறக்கிறது இல்ல. ஆனா திடீரென்று அந்த பகுதியில ஒரு எலி செத்து போயிருக்குது. அது நாற்றம் இதுக்கு மிகுந்த ஒரு டெம்டேஷன் ஆயிடுச்சு. ஐயோ நமக்கு உகந்த சாப்பாடச்சே பக்கத்திலேயே அடிக்குதுன்னு சொல்லிட்டு இது பறந்து போய் அங்கே போய் அந்த நாற்றத்துக்குள்ள அதை சாப்பிட போகுது. அப்போ அங்க உள்ள அப்பதான் இவர் குடியானவன் பார்த்துட்டான், ஐயோ இது காக்கா, இது வேஷம் போட்டுக்கிட்டே இங்க வந்திருக்குது, நம்மள கவனிக்காமட்ட வரட்டும் பாத்துக்கலான்னு ஒரு குச்சை வச்சிட்டு இருந்தாரு. அங்க போன உடனே அந்த காகங்கள்லாம் காக்கான்னு கத்துனது, இத பார்த்தோன்னே இது ஏதோ வெள்ளையா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காகமும் என்ன பண்ணிடுச்சு, இந்த காகத்தை விரட்டி அடிச்சு. ஐயோ நம்ம உயிர் தப்பினா போதோன்னு இந்த குடியானவன்கிட்ட திரும்ப வரும்போது அவன் என்ன செஞ்சான், இவ்வளவு நாள் வேஷம் போட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்துறான். பாத்தீங்களா, வேஷம் போட்டா இப்படிதாங்க, எங்கேயுமே நிலைக்க முடியாது. ஒரு நாள் அந்த வேஷம் கலைந்து போகும். மாய்மாலமான வாழ்க்கை இருக்கவே முடியாது. ஒன்று ஆண்டவர், இல்லைன்னா உலகத்தோட போயிடணும். ஆனா அது வேண்டாம், நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும். வாசிக்கலாம் ரோமர் 12:2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கரையை ஏறி அவர் ஊழிய செய்ய தொடங்கினது போல நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாளிலே நாம் ஆண்டவரிடத்துல செல்லுவோம் இல்லையா, அப்ப வெறுங்கையா எப்படி போறது? நம்ம ஆண்டவருக்கு நீ இந்த உலகத்துல இருக்கும் போதே நிறைய ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாயம் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியா இருக்குது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். வெறுங்கையாய் பரலோகத்துக்கு நம்ம போகவே கூடாது. உலகம் சொல்லும் வெறுமை ஒண்ணுமில்லாம வந்த நிர்வாணியா போறேன், அப்படி கிடையாது. ஒன்றுமில்லாம போறேன்னு கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பெருங்கையாய் போகக்கூடாது. நிறைய ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொண்டு அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். எனவே கரை ஏற வேண்டும். கரை ஏறுவோமா, அக்கறை சேருவோமா, அறுவடை செய்வோமா என்று யோசித்து பார்க்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடல் கூட பாட கேட்கலாம். கரையேறி ஊமதண்டை நிற்கும் போது ரட்சகா, உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடி ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. மூன்றாவது பாருங்க, கரை ஏறினவுடன் ஆவியானவரால் வழி நடத்தப்படுவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8:39 வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பாத்தீங்களா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தண்ணீரிலிருந்து கரை ஏறினோடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். எங்க கொண்டு போனாரு? அடுத்த வசனம் வாசிங்களேன், 40 பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். பாத்தீங்களா, சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆவியானவர் அருமையா கரை ஏறினவுடன் அவருடைய வேலை அங்கு முடிந்து விட்டது. பிலிப்பை கொண்டு போனார். ஆவியானவர் வழி நடத்தினார். எங்க வழி நடத்தினார் சொல்லி பார்க்கும் போதே ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலே பிரயாணம் பண்ணி செசரியா வருகிற வரைக்கும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். யாரு? ஆவியானுடைய துணை கொண்டு. நீங்களும் நானும் கரை ஏறினவுடன் ஆவியானவர் நம்மை அழகாய் வழி நடத்துவாருங்க. அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலே அபிஷேகத்தை பெற்றுட்டோம் இல்லையா, அதனால அடுத்தது பாருங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துறாரு. அதுக்கு பிறகு ஆவியானவர் நம்மளை முழுமையாய் வழிந்தான். இப்படியும் அப்படியும் இல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 8:29 வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பாருங்க, இந்த இடத்துல எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருடைய மந்திரி அந்த இடத்துல வரார். அப்ப
பாருங்க, கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாக ஒருவன் என்ன பண்றான், பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு போய் அங்க ஆலயத்துல போய் பணிந்து கொள்ளணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்களேன், அது மாதிரி நினைச்சுக்கலாம். அப்படி வரான். அப்படி வரும்போது வந்துட்டு ஊருக்கு திரும்பி போகும்போது தான் ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிச்சிருந்தான். அப்பதான் ஆண்டவர் பாருங்க, ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்லி, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்னு சொல்றார். பாருங்க, அப்ப நீங்களும் நானும் திடீர்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அவர் ரதத்துல வராரு, அவர் கந்தாகே என்ற அந்த ராஜ ஸ்திரீயாகிய அவருக்கு மந்திரியா இருக்கிறாரு, நம்ம எப்படி போய் எப்படி நம்ம போறது, அவர் பெரிய அதிபதியா இருக்கிறாரு, நான் போய் எப்படி அவரோட அவர் கூப்பிடாம நான் போய் எப்படி ஏற முடியும், நம்ம அப்படி ஏறுமா, அவர் காரே திறந்திருக்குன்னு வச்சுங்க, நம்ம போய் ஏறி உக்காந்துக்குவோமா, இல்ல. அது மாதிரி அவர் பல கேள்விகள் கேட்டிருக்கலாம், ஆனா ஒண்ணுமே கேட்கலங்க. உடனே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தார். நாம அநேக வேளையில ஆவியானவருக்கு கீழ்ப்படிதலை. ஒரு ஊழியக்காரரு உள்ள நுழையிறாரு, நீ போய் பாத்ரூம் பக்கத்துல, நீ அந்த பின்னாடி பக்கம் அந்த வெராண்டால போய் பாரு, உன்னுடைய தோட்டக்காரனை போய் பாரு அப்படின்னு சொல்றான். ராத்திரி 1 மணி ஆயிருது, ஆவியானவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணல, ரொம்ப டயர்டா இருக்காண்டவரே, அவன் பாட்டுக்கு அங்க தூங்கிட்டு தானே இருப்பான், நான் போய் இப்போ 1:30 மணிக்கு என்னத்தை போய் பாக்குறதுன்னு இவர் ரூம்ல தூங்கிட்டார். காலையில நினைப்பு வருது, ஐயோ ஆண்டவர் ராத்திரி என்னை ஞாபகப்படுத்தினாரு, என்னாச்சுன்னு தெரியல, போய் பார்க்கும்போது அவர் தூக்கு போட்டு அங்க தொங்கி கொண்டிருந்தார். பிரியமானவரே, ஆவியானவர் நமக்கு ஏதாவது சொல்லி நினைப்பூட்டும் போது உடனே கீழ்ப்படணும். பிலிப்பு உடனே என்ன பண்ணிட்டான், கீழ்ப்படிஞ்சான். உடனே பாருங்க 30ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பாத்தீங்களா, உடனே ஓடி போய் அந்த ரதத்துல ஏறிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஏசாயா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, நீ வாசிக்கிறியே ஏசாயா புத்தகம், அது உனக்கு தெரியுமா அந்த கருத்து அப்படின்னு சொல்லி கேக்குறார். உடனே சொல்றான், ஒருத்தர் எனக்கு சொல்லாக்கட்டி எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். பாத்தீங்களா, அந்த இடத்துல வாசித்த அந்த இடத்துல ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இவன் ஓடி போய் அந்த ரதத்துக்கிட்ட ஓடி போய் சேர்ந்து அவன் என்ன பண்றான், ஏறல. உன்னும் ஏறதுக்கு முன்னாடியே அவர் வாசிக்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியுமானோன்னு, எனக்கு எப்படி தெரியும், ஏறிக்கோங்க, ஏறி எனக்கு சொல்லுங்க, உட்காருங்க என் கூட சொல்லிட்டு பிரியமா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறார். பாத்தீங்களா, ஏற வேண்டும். சில சமயத்துல இங்க பாத்தீங்க, கரை ஏறினவுடன் அவன் ஆவியானவரால் நடத்தப்பட்டு, ஆவியானவர் என்ன சொல்றாரு, நீ போய் அவன் ரதத்துல ஏறுன்றார். அதுதாங்க கரை. அங்க போய் ஏற சொல்றாரு. ஏறின உடனே அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் ஏசாயா 53 அதிகாரம் தாங்க அது. ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தருக்கு முன்பாக இருக்கிற சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாது இருந்தார் பகுதியை அதை வாசிக்கிறத பார்த்த உடனே இவர் உடனே எல்லாத்தையும் சொல்ல, அவர் நியாயம் தாழ்த்தப்பட்டது, அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று என்று சொல்லி அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு அப்பா சொல்லி முடிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், ரட்சிப்பை குறித்து, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினா, எல்லாத்தையும் சொல்ல. அதுல ஏசாயா 53 எல்லாம் இருக்குல்ல, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி பாத்தீங்களா, அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லி விவரம் சொல்லியிருப்பாரு. அப்ப அங்க தண்ணீர் ஓடுதுங்க. உன்னையும் என்னையும் ரட்சிக்க அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கணும் பாருங்க. அதனால்தான் ஆவியானவர் அவரை ஏறிக்கொள்ள சொல்றது மட்டும் இல்ல, நீ விளக்கி சொல்லுன்னு அவர் கூடவே சேர்ந்து சொல்லி இருப்பார். அதனாலதான் பிலிப்பு அவர் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு முதலாவது கீழ்ப்படுகிறார், ஓடுறாரு, விளக்கம் சொல்றாரு, போதிக்கிற போதனை அப்படியே ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போதிக்கிறாரு, விளக்கம் சரியா கொடுக்கப்படுது, ரட்சிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் சொல்லப்படுது. அப்பதான்
தண்ணி அங்க இருக்கிற தண்ணி உள்ள ஒரு இடத்த வராங்க. அப்ப மந்திரி, இவன் சொல்லவே இல்லை, எல்லாம் விளக்கம் சொல்லியாச்சு. மந்திரி கேட்கிறாரு, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நாம் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு பார்த்தீங்களா? உடனே, ஏன்னா அவ்வளவு அருமையா பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்பட்டு சொல்றாரு இந்த விளக்கம். உடனே பிலிப்பு சொல்றான், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. நான் சொன்னேன்ல இப்ப இவ்வளவு, அத முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொன்னவன். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விசுவாச அறிக்கை செய்யறாங்க. 2 பேருமா உடனே ரதம் நிறுத்தப்படுது. 2 பேருமா அந்த தண்ணியில இறங்குறாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை அழகாய் வழிநடத்தி ஊழியத்துக்கென்று அவரை பயன்படுத்துகிறார், மேலும் மேலுமாக பயன்படுத்துகிறார். ஆனா இந்த மந்திரி மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் அது? ரட்சிப்பின் சந்தோஷம், மறுபிறப்படைந்த சந்தோஷம். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. சாதாரணமா ஒரு ஆலயத்துக்கு போய் தொழுது கொள்ளதான் வந்தான். நீங்களும் நானும் சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமையில போய் தொழுது கொள்ள போகிறோம். அப்படி கிடையாது. தொழுது கொள்ளும் போது ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தை நிரப்புங்க, உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்க ஆண்டவரேன்னு ஒரு ஆயத்தத்தோடு நாம் போகும்போது ஆவியானவர் நம்மை நிரப்புவார், அபிஷேகிப்பார். அந்த மெய்யான சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆதரிக்க கூடியவராய் இருப்பார். எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை 36 வாசித்தீங்களா? ஆமா, நான் சொல்லிட்டேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 36 தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு போன உடனே அவங்க உடனே வாஞ்சிக்கிறாங்க, கர்த்தர் அதை காரியத்தை சித்திக்க. எப்படி இதெல்லாம் முடியுது? பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி பேதுரு பயந்து கொண்டு ஒரு வேலைக்காரிக்கு முன்னாக, இயேசுவே எனக்கு தெரியாது, அவரை எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவரோடு கூட இருந்தவன் அல்ல என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கினவன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 41ஆம் வசனத்துல அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நிறைய பேர் அவன் போதனையை கேட்டவுடன் அவங்க 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக அவங்க எல்லாம் நிறுத்தப்பட்டவன, நீங்க எந்த அதிகாரத்துல இதை செஞ்சீங்கன்னு அந்த சப்பானிக்கு சுகம் கொடுத்தவன கேட்டவன சொல்றாரு, அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு பிதாவாகிய தேவனால் 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நான் இதை செய்தேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய தைரியம்! அந்த தைரியத்தினால 4 நாள்ல பாருங்க 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேணுங்க. அவருடைய கைடன்ஸ் இருக்கணும். சும்மா சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. ஆவியானவரால் நடத்தப்படும் போது மட்டுமே நாம் இப்படிப்பட்ட ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆதாயம் செய்து ஆண்டவருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அதை குறித்து நாம் வெட்கமே படக்கூடாது. இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவை அறிவிப்போம், ஜெபிப்போம். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே, வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, காலமோ கொஞ்சம் தான் மீதி, தேவையோ ஏராளம் முன்னின்று பக்தன் பாடுகிற ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படி கரை ஏறினால் என்ன அதிசயம் அற்புதம் நடக்கும், கரை ஏறினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் பெறுவோம், கரை ஏறினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தியானித்தோம். கர்த்தாவே, இந்த தியானம் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இந்த உலக வாழ்க்கையை விட்டு, உலக சிற்றின்பங்களை விட்டு, உலக சோதனைகளை அப்படியே நாங்கள் தள்ளிவிட்டு ஏசப்பா கரையாகி உம்முடைய சமூகத்திலே ஓடி வர வேண்டும். உள்ளங்கால்கள் பதிய அல்ல ஆண்டவரே, தகப்பனை காலூன்றி அல்ல, நாங்கள் முழங்கால்களை முடக்கி உம்முடைய சமூகத்திலே செபிக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் கெஞ்ச வேண்டும். உம்முடைய ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் தந்து அதன் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அழகாய் உம்மால் வழி நடத்தப்பட உம்முடைய ஆலோசனையின்படி, குடும்ப வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ சமுதாய வாழ்க்கையோ உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.